إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم يسر ولا تعسر وتمم بالخير اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم ووزرائهم الذين خدموا دينك ونصروه ونشروه ورفعوا راية التوحيد وجاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين اللهم انصر إخواننا المستضعفين في غزة اللهم انصرهم وكلهم اللهم احفظهم وأنت خير حافظا وأنت أرحم الراحمين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்துல் ஃபஜ்ருடைய விளக்கங்களை தஃப்சீரு தபரியிலிருந்து பார்த்து நாம் நிறைவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்று இந்த சூராவுடைய உள் விளக்கங்கள், படிப்பினைகள், பாடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கல்வியிலே, நம்முடைய ரிஸ்கிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. ஆமீன். இந்த சூரத்துல் ஃபஜ்ர் இது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா என்பதிலே குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் யோகோபித்த கருத்தில் இருக்கின்றார்கள். இந்த சூராவுடைய முதல் வாசகமாகிய வல் ஃபஜ்ர் என்பதை கொண்டு இது சூரத்துல் ஃபஜ்ர் என்று அல்லது சூரா வல் ஃபஜ்ர் என்பதாக அறியப்படுகிறது. இந்த சூரா எப்போது இறக்கப்பட்டது என்று சொன்னால், சூரத்துல் லைல் வல் லைலி இதா யக்ஷா வன் நஹாரி இதா தஜல்லா வமா ஹலகல் ذكر والأنثى என்ற இந்த சூராவிற்கு பிறகும் சூரா அல்-துஹா வல்-துஹா வல்-லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்று ஆரம்பமாகக்கூடிய சூரத்துல் துஹாவிற்கு முன்பாகவும் இந்த சூரா இறக்கப்பட்டது. இறக்கப்பட்ட வரிசைப்படி இது 10வது அத்தியாயமாகும். ஓதப்படுகிற வரிசைப்படி இது 89வது அத்தியாயமாகும். கவனிங்க, இந்த சூரா வல் ஃபஜ்ர் இது 10வது அத்தியாயம். எந்த வரிசை முறைப்படி? இறக்கப்பட்ட வரிசை முறைப்படி. சூறாக்கள் இறக்கப்பட்ட வரிசை முறைப்படி இது 10வது சூறாவாக இருக்கிறது. சூரத்துல் லைலுக்கு பிறகு இது இறக்கப்பட்டது. சூரத்துல் துஹாவிற்கு முன்பாக இறக்கப்பட்டது. இந்த சூரா அல் லைலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சூரா அல் துஹாவை சிந்தித்து பாருங்கள், சூரத்துல் ஃபஜ்ரை சிந்தித்து பாருங்கள். இந்த 3 சூறாக்களுடைய அடிப்படை கருத்துகளும், அதாவது ஒன்றுக்கொன்று நெருக்கமான கருத்துகளாக இருப்பதை பார்க்கிறோம். எப்படி? சூரத்துல் லைலிலும் அல்லாஹு தஆலா செல்வத்தை பற்றி சொல்லியிருக்கின்றான். யார் செல்வ பெருமையால் வழிகெடுகிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். மறுமை வெற்றியை பற்றி, மறுமைக்காக தனது செல்வத்தை தானம் செய்யக்கூடிய மக்களை பற்றி சொல்லியிருக்கிறான். அதே போன்ற கருத்து தான் இந்த சூரத்துல் ஃபஜ்ரிலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக சூரத்துல் லைலிலே என்னென்ன கருத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறானோ அதுபோன்று சூரத்துல் துஹாவினுடைய ஒரு பெரும் பகுதி, முதல் பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய, அவர்களுக்கு மன சாந்தியை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. 2வது பகுதி செல்வத்தை பற்றி, மூமின்களுடைய செல்வந்தர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு மாற்றமாக காஃபிர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதை பற்றிய செய்தி சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது கருத்துகளால் இந்த சூறாக்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமானவையாக இருப்பது இந்த சூறாக்களுடைய தொடர்பை, ஒரு சூறாவிற்கு பிறகு அடுத்த சூறா இறக்கப்பட்டதனுடைய அந்த தொடர்பை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. மக்காவுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவனமாக கேளுங்க. اللهم يسر لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رب زدني علما لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. மக்காவுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது
முக்கியமான 2 அடிப்படைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துவான், விளக்குவான். ஒன்று என்ன? ஈமானியாத், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள். இரண்டாவது என்ன? சமூக தனிநபர் நற்குணங்கள், சமூக ஒழுக்கங்கள், சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும், சமூகத்தில் எப்படி எல்லோரும் சமமாக அன்போடு பரிவோடு பாசத்தோடு கருணையோடு சமூக நீதியோடு பரிபாலனம் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆன் தொடர்ந்து பேசும். மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களேனால் ஈமானியாத், அந்த ஈமானியாத்துக்குள்ளார முந்திய சமுதாய மக்களுடைய வரலாறுகள். இரண்டாவதாக அஹ்லாக்கியாத், சமூகத்திலே பேணப்பட வேண்டிய நற்குணங்கள், நல்லொழுக்கங்கள். ஒரு சமூகம் எப்படி நீதமான கண்ணியமான ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும், அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது சூரா வல்லைலும் அதே போல இந்த சூரத்துல் ஃபஜ்ரும் ஒன்றுக்கொண்டு நெருக்கமாக தொடர்போடு இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த 2 சூறாக்களில் இருக்கக்கூடிய அடிப்படை கருத்துகள், அதாவது ஈமானியாத்தும் அஹ்லாக் நற்குணங்கள், அந்த ஈமானியாத்துக்குள்ளார ஹைலைட்டா, அதாவது அடையாளப்படுத்தப்படக்கூடிய செய்தியாக மறுமையுடைய அச்சம், மறுமையை பற்றி நினைவூட்டல் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சூறாவை குறித்து தனிப்பட்ட சிறப்புகள் எதுவும் சஹீஹான ஹதீஸுகளில் வரவில்லை என்றாலும், ஆனால் பொதுவான ஒரு ஹதீஸில் இந்த சூறாவையும் உள்ளடக்கிய ஒரு உறுதியான சஹீஹான செய்தி வந்துள்ளது. அது என்ன? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி அவர்கள் நமக்கு சிறப்பு சொல்லும் பொழுது, தௌராத்திலே என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டனவோ அந்த எல்லா செய்திகளும் அல் குர்ஆனுடைய 7 முதல் சூறாக்களிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சூரத்துல் பக்ரா, சூரா ஆலு இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாஇதா, சூரத்துல் அன்ஆம், அதுபோன்று சூரத்துல் அஅராஃப், சரியா? அதுபோன்று சூரா அல் அன்ஃபால், அன்ஃபாலு தௌபாவுன்னு, இந்த 7 சூறாக்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கி விட்டான். உஅதீது மகான தௌராத்தி ஸப்உ, தௌராத்தின் இடத்திலே எனக்கு 7 சூறாக்கள் கொடுக்கப்பட்டன. உஅதீது மகான ஸபூர் அல் மிஈன், ஜபூருடைய இடத்திலே எனக்கு 100 வசனங்களை உடைய சூறாக்கள் கொடுக்கப்பட்டன. உஅதீது மகானல் இன்ஜீல் அல் மசானி, இன்ஜீலுடைய இடத்திலே எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கொடுக்கப்பட்டது. அல் மிஈன் என்றால் 100-200 வசனங்களுக்குள் உள்ளடங்கிய சூறாக்கள். அடுத்தது வஃபுதில்து பில் முஃபஸ்ஸலி, சிறிய சிறிய சூறாக்களை கொண்டு நான் சிறப்பிக்கப்பட்டேன். முஃபஸ்ஸல் என்று சொன்னால் சிறிய சூறாக்கள். சிறிய சூறாக்கள் என்றால் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? அம்ம யதஸாஅலூன் என்ற சூரா அன்-நபாவிலிருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரை சூவர் அல் முஃபஸ்ஸல், அதாவது சிறிய சிறிய சூறாக்கள். அதிகமாக பிஸ்மில்லா, ஒரு பிரிக்கப்பட்டவைன்னு அர்த்தம், அதிகமாக பிரிக்கப்பட்டவை பிஸ்மில்லாவை கொண்டு, சரிங்களா? சிறிய சூறாக்கள் அர்த்தவைங்க அல்லது அதிகமாக பிரிக்கப்படக்கூடிய வசனங்கள் சூறாக்கள் என்று அர்த்தவைங்க, ரெண்டுமே ஒன்றுதான். அந்த அடிப்படையில் இந்த சூரத்துல் ஃபஜ்ரும் இந்த அல் முஃபஸ்ஸலுக்குள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையிலே ஓத வேண்டும் என்று கணக்கு கொடுத்த அந்த சூறாக்கள் இந்த அல் முஃபஸ்ஸல், அதாவது சூரா நபாவிலிருந்து ஆரம்பித்து சூரா வல்துஹா ஆரம்பிக்கின்ற வரை குறிப்பாக இஷா தொழுகையிலே ஓதப்பட வேண்டும். அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் ஃபஜ்ரை நினைவு கூர்ந்தார்கள். இது சஹீஹான ஹதீஸு. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை சஹீஹ் என்று தரம் பிரித்திருக்கிறார்கள். வாசிலா இப்னு அல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த சூராவுடைய மகாசிது சூரா அஹ்தாஃபுஹா என்று சொல்வார்கள். அதாவது என்னென்ன அடிப்படையான மைய கருத்துகள், என்னென்ன நோக்கங்களை இந்த சூறாக்கள் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த சூறாக்களுடைய மொத்த கருத்துக்களை படித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது நமக்கு புரிய வருகிறது. அவர்களுடைய மனதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். நபியே, உங்களுக்கு இந்த குஃபார் குறைஷி அடிச்சாட்டியக்காரர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், குழப்பங்கள், சோதனைகள், வம்புகள் இவற்றையெல்லாம் கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள்.
எப்படி முந்திய சமுதாயம் அழிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லையை கடக்கும் போது அதுபோன்று இந்த குறைஷிகளுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு எல்லையை நிர்ணயித்திருக்கிறான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, முந்திய நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்களது எதிரிகள் அழிக்கப்பட்டது போன்று உங்களது எதிரிகள் அழிக்கப்பட்டு நீங்களும் உங்களை நம்பிக்கை கொண்டவர்களும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று இந்த சூராவினுடைய செய்தி உறுதிப்படுத்துகின்றது. அதுபோக ஆகிரத்திலே என்ன நன்மை இந்த மூமின்களுக்கு இருக்கிறது என்பதையும் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய ஆறுதலை, மன வலிமையை, நம்பிக்கையை இந்த சூராவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த சூராவினுடைய மக்சத், ஹதஃப், நோக்கம் என்னவென்றால் மறுமை நாள் நிகழ்வதை உறுதிப்படுத்துவது. ஆகிரத்துடைய செய்தியை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாகவும் ஒவ்வொரு உலகத்தினுடைய ஒவ்வொரு இன்சிடென்ட், ஒவ்வொரு நிகழ்வையும் மறுமையோடு சம்பந்தப்படுத்தி அதனுடைய இறுதியில் மறுமையை கூறுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள் நிகழ்வதை உறுதிப்படுத்துகின்றான். மறுமை நாள் நிகழ்வது காலங்களால் உலக மக்களுக்கு எவ்வளவு தூரமாக தெரிந்தாலும், நல்ல கவனிங்க, மறுமை நாள் நிகழ்வது காலத்தால் உலக மக்களுக்கு எவ்வளவுதான் தூரமாக தெரிந்தாலும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையை குறித்து எச்சரித்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு நபியும் எச்சரித்து இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமையை குறித்து எச்சரித்து 1400 ஆண்டுகள் ஓடிவிட்டனவே, எப்போது மறுமை நிகழும் என்று மறுமையை தூரமாக பார்க்கிறார்கள் அல்லவா. இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு. அந்த இறை மறுப்பாளர்களுக்கு, இணை வைப்பவர்களுக்கு, சந்தேகிப்பவர்களுக்கு இந்த சூறாவிலே மறுமையை நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள் தூரமாக. கல்லா இதா துக்கத்தில் அர்லு தக்கன் தக்கா வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா என்று உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மறுமை நாள் ஒரு நாள் கண்டிப்பாக நிகழப் போகிறது. அங்கே அப்போது நடக்கப் போகக்கூடிய திகில்களை, திடுக்கங்களை நினைத்து பார்த்து பயந்து கொள்ளுங்கள் என்பதாக மறுமையினுடைய நிகழ்வு உறுதிப்படுத்தப்பட்டு அது குறித்த அச்சமும் எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக விசாரணை, நற்கூலி வழங்குதல், தண்டனை வழங்குவதை உறுதிப்படுத்துவது இந்த சூராவுடைய முக்கிய நோக்கங்களிலே ஒன்று என்ன? யௌமுல் ஹிசாப், மறுமை நாள் என்பது அது ஏதோ நிகழும் என்பதல்ல, அந்த நாளிலே என்ன நடக்கப் போகிறது? அல் ஹிசாப், விசாரணை, கணக்கு வழக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களுக்கு கணக்கு வழக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய செயல்களுக்கு கணக்கு வழக்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு பிறகு அந்த கணக்கு வழக்குகளிலே அவர்கள் வெற்றி அடைந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் என்ற நற்கூலி, அவர்கள் அந்த கணக்கு வழக்குகளிலே தோல்வியுற்றால் அவர்களுக்கு நரகம் என்ற அந்த தண்டனை சிறை கூடம் இருக்கிறது என்பதை இந்த சூராவின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. சரியா? இது இந்த மூன்று விஷயங்கள் இந்த சூராவினுடைய மிக முக்கியமான மக்காசித். அடுத்ததாக இந்த சூராவின் அடிப்படை கருத்துகள், மபாதி உஸ்ஸூரா, உசுசு சூரா என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சூறாலையும் சில அடிப்படை கருத்துகள், அதாவது அடையாளமாக சொல்லப்படும். அதாவது பெருசா அந்த சூறாவை பார்த்தாலே உங்களுக்கு அந்த என்ன விஷயங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது என்பது புரிய வரும். அதுக்கப்புறம் படிப்பினைகள், பாடங்கள் என்பது ஆராய்ச்சி செய்ய ஒவ்வொருவருடைய ஆராய்ச்சிக்கு ஏற்ப அவர் புரியக்கூடியது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சூறாவுடைய அடிப்படை கருத்துகள் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் ஆரம்பத்திலே செய்திருக்கக்கூடிய சத்தியங்கள், வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபி வல் வத்ரி வல் லைலி இதா யஸ்ர் என்ற இந்த சத்தியங்களுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வீணாக விளையாட்டாக பேசக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் அதாவது என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது, வமா குன்னா லாஇபீன், நாம் விளையாடக்கூடியவர்கள் அல்ல, வீண் விளையாட்டுகள் விளையாடக்கூடியவர்கள் அல்ல, வீண் வேடிக்கைகளை செய்யக்கூடியவர்கள் அல்ல, வீணாக பேசக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி தனது அல் குர்ஆனிலே தனது மகத்துவத்தை தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது, அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹு தஆலா ஞானவான்களுக்கெல்லாம் மகா பெரிய ஞானவானாக, தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பளிப்பவனாக இல்லையா என்று கேட்கிறான்.
ஆகவே புத்திசாலி, தீர்ப்பளிப்பவர், ஞானமுடையவர் வீணான பேச்சுகளை பேச மாட்டார். தேவையில்லாத, குழப்பமான, கருத்தற்ற, பொருளற்ற பேச்சுகளை அவர் பேச மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கீம், அலீம், ஹபீர், அசீஸ், கரீம், மிகப்பெரிய அதில் நீதமானவன். அப்படி இருக்கும்போது அல்லாஹு தஆலா எந்த ஒன்றையும் விளையாட்டா, கேளிக்கையா, கிண்டலா பேசுவானா? பேச மாட்டான். மெட்ராஸில் பீஜேங்கன்னு ஒரு முட்டாள் இருக்கார், சரியான மடையன், கடைஞ்செடுத்த மடையன். ஆனால் மக்கள் எல்லாம் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மடையன் என்ன சொல்கிறான்னா, குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளையாட்டாக சொல்லிட்டானாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்தில் சொன்னதை அல்லாஹ்வும் அப்படியே சொல்லிட்டான், அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது என்பதாக பேசுகிறார். அதை பெரிய அளவுக்கு ஆஹா என்ன அறிவா சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்கன்னு சொல்லி அவரை நம்பிக்கை கொள்ளக்கூடிய யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்தில் சந்தேகத்தில் இருந்தாங்களோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு பின்னால் வந்த பொய்யான, அதாவது நபிகள் தான் நபி என்று வாதிட்ட பொய்யர்களுக்கு பின்னாடி ஓடியதைப் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் சந்தேகத்தில் இருந்த ஒரு வழிகட்ட கூட்டமெல்லாம் இந்த பீஜே என்ற முட்டாளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த முட்டாள் என்ன சொல்றான் என்றால், அல்லாஹ் விளையாட்டுக்கு சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, அதாவது சூரா அல் பக்ரால தனது கௌமை பற்றி வயது கால மூசா லி கௌமிஹி, மூசா தனது சமுதாயத்தை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் உங்களை கொன்று கொள்ளுங்கள், உக்துலு அன்ஃபுஸக்கும் தாலிக்கும் கைருல் லக்கும். அதாவது யாரெல்லாம் காளை மாட்டை வணங்கினார்களோ அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உங்களை கொன்று கொள்ளுங்கள். அதாவது காளை மாட்டை வணங்காதவர் காளை மாட்டை வணங்கியவரை கொன்று விடட்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தீர்ப்பு சொன்னாங்க. அதுக்கு இந்த ஆள் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, நம்ம கோவத்தில் செத்துப்போன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மூசா கோவத்தில் சொல்லிட்டாருங்க, வெறுப்புல. அதை அல்லாஹ் அப்படியே குரானில் சொல்லிட்டான், அவ்வளவுதாங்க. இது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி அதே போல வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்தவனை போல எழுந்திருப்பான்னு சொன்னது இருக்குல்ல, அது சும்மா பேச்சுக்கு சொன்னது. அதனால ஷைத்தான் ஒருத்தனை பிடிப்பான்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா விளையாட்டுக்கு பேசுகிறான், வெறும் உதாரணத்திற்கு பேசுகிறான் என்றால் அப்போ பொய்ன்னு அர்த்தம். மடையம் பாருங்க எவ்வளவு பெரிய அயோக்கியன். அதாவது அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறாராம், மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரான் என்ற அந்த பேரில் மக்களுக்கு அவருடைய அந்த வெளிப்படையான அந்த அலங்காரமான பேச்சை கேட்டுட்டு ஆஹா பாருங்க எப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டாரு. அட முட்டா பசங்களா, இந்த கருத்தை உண்மை நம்புனா அல்லாஹ் பொய் பேசுறான்னு வந்துடும், புரியுதா? அல்லது மூசா நபி கோபத்தில் உளர்னதை அல்லாஹ் கண்டிக்காம அதை குரான்ல சொல்லிட்டான்னு வரும். ஒரு கால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உளறி இருந்தாலும் தவறா சொல்லி இருந்தாலும் அது கண்டிக்கப்படக்கூடிய விஷயமா அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எத்தனையோ விஷயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அதே போல கண்டிப்பானா? அதை கண்டிக்காம குரான்ல அல்லாஹ் எடுத்து அப்படியே சொல்லுவானா? புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? யாரெல்லாம் குரான் ஹதீஸில் தங்களுடைய அறிவை கொண்டு விளையாடுகிறார்களோ, தங்களுடைய அறிவை கொண்டு மார்க்கத்தை பாதுகாப்போம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தை பாதுகாக்க மாட்டார்கள், மார்க்கத்தை பாழாக்கி விடுவார்கள், நாசமாக்கி விடுவார்கள். புரியுதுங்களா? அந்த கூட்டத்தில் யாராவது இருந்தால் தௌபா செஞ்சு இன்னைக்கே அல்லாஹ்விடத்தில் திரும்பி வந்துருங்க, குரான் ஹதீஸின் பக்கம் திரும்பி வந்துருங்க. புரியுதா? உலகத்திலேயே மகா வழிகட்ட கூட்டங்கள்ல இப்ப முதல் கூட்டமா இருக்கிறது இந்த பிஜே கூட்டம் தான். பிஜே கூட்டமா இருக்கட்டும், பிஜேலேருந்து பிரிஞ்சு வந்த பிஜே போட்ட குட்டி இருக்கு பாருங்க, ஐஎன்டிஜே, என்டிஎஃப், அப்புறம் டிஎன்டிஜே, எந்த குட்டியா இருந்தாலும் சரிதான், எல்லாம் வழிகட்ட தாய்க்கு பிறந்த வழிகட்ட குட்டிகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறுதி வரை ஈமானிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் உறுதிப்படுத்துவானாக. உள்ளங்களிலே சந்தேகங்கள், குழப்பங்கள், வழிகேடுகள், சீர்கட்ட சிந்தனைகள் புகுவதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இரண்டாவது, இந்த சூராவினுடைய அடிப்படை கருத்துகள், மௌதுஆத், தலைப்புகள், கருத்துகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்காவில் இருந்த இணை வைப்பவர்கள், முந்திய சமுதாய மக்கள் எப்படி நபிமார்களுக்கு தொந்தரவு கொடுத்து நபிமார்களுடைய அழைப்பு பணியை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அதே போன்ற செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சிப்பது, அவர்களுடைய தாவாவை தடுப்பது, அவர்கள் யாருக்காவது தாவா கொடுக்க சென்றால் குறுக்கே நிற்பது, இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஈமானை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு தொந்தரவு தருவது, அவர்களை அடிப்பது, இம்சிப்பது, இப்படியான செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஆக இந்த முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹு தஆலா முந்திய முஷ்ரிக்குகளுடைய சம்பவங்களை எடுத்து கூறி எச்சரிக்கை செய்கிறான், உபதேசம் செய்கிறான். நீங்கள் முந்திய முஷ்ரிக்குகளுடைய வரலாறை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால்
அவர்களுக்கு இறங்கிய தண்டனை உங்களுக்கும் இறங்கும் என்ற எச்சரிக்கையும் உபதேசமும் இந்த சூறாவிலே மிக முக்கியமான அடிப்படையான கருத்துகளாகும். அடுத்து மூன்றாவதாக செல்வமும் வறுமையும் கண்ணியமும் மற்றும் செல்வமும் வறுமையும் கண்ணியமும் கண்ணியம் மற்றும் இழிவின் அடையாளங்கள் அல்ல. கவனிங்க, செல்வமும் வறுமையும் கண்ணியம் மற்றும் இழிவின் அடையாளங்கள் அல்ல. அதாவது செல்வம் கண்ணியத்தினுடைய அடையாளம் அல்ல, வறுமை இழிவினுடைய அடையாளங்கள் அல்ல. ஏன் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இந்த விஷயத்தை எப்படி இந்த சூறாவுடைய அடிப்படை கருத்தா புரிந்து கொள்கிறோம்? நல்லா கவனிங்க. நான் நல்லா கவனிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். சரி, கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? தனியாக விட்டுட்டு எஞ்சி போயிட்டீங்களான்னு தெரியல. சரி, அதாவது மக்காவிலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஒரு சிலரை தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த மாதிரி ஒரு சில தோழர்களை தவிர மீதமுண்டான எல்லா தோழர்களும் எப்படி இருந்தார்கள்? ஏழைகளாக இருந்தார்கள், வறியவர்களாக இருந்தார்கள், நசுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். மக்காவிலே வாழ்ந்த குறைஷி சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தது? பெரிய செல்வ செழிப்புடைய சமுதாயமாக இருந்தது, வசதியான சமுதாயமாக இருந்தது, அதிகாரமுடைய சமுதாயமாக இருந்தது. அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு தானே அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு தானே அல்லாஹு தஆலா இந்த மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது உங்களை விட அல்லாஹ்வுக்கு நாங்க தான் வேண்டியவர்கள் என்பதாக பெருமை பேசினார்கள் அல்லவா? அதே போல பெருமையை முற்காலத்திலும் பேசினார்கள், பிற்காலத்திலும் பேசுகிறார்கள். ஆக இவர்கள் எல்லோருக்கும் இந்த சூறால அழகிய ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். செல்வம் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்கான அடையாளம் அல்ல, ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்கான அடையாளம் அல்ல. அதே போல வறுமை அல்லாஹ்விடத்திலே இழிவுக்கும் கேவலத்திற்குமான அடையாளம் அல்ல. உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ கொடுப்பான். அதே போல உலகத்தில் வறுமைகளும் ஏழ்மைகளும் கொடுக்கப்பட்டவர்கள், ஏழ்மைகளுக்கு ஆளானவர்கள் அல்லாஹுவால் கைவிடப்பட்டவர்கள் என்பதும் அல்ல. அல்லாஹ்வால் கைவிடப்படுவது என்ன? ஒருவனுக்கு ஈமானுடைய பாக்கியம் இல்லாமல், நற்குணத்தினுடைய பாக்கியம் இல்லாமல் போவது, ஒருவன் பாவியாக ஆகுவதுதான் அல்லாஹ்விடத்தில் அவன் அவமானப்பட போகிறான், கேவலப்பட போகிறான் என்பதற்குரிய அடையாளம் என்பதை புரிய வைப்பது. புரியுதா? கவனிங்க. அடுத்ததாக இந்த சூறாவினுடைய முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கும் பொழுது, பொதுவாக மனிதர்கள் அலட்சியமாக கருதுகின்ற பாவங்களை குறித்து எச்சரிக்கிறது. அதாவது என்னென்ன பாவங்கள்? அது அனாதைகளை ஆதரிக்காமல் இருப்பது, அதே போல வாரிசு சொத்துகள், இறந்து போனவருடைய சொத்துக்களை அமுக்கிக் கொள்வது, வாரிசுகளுக்கு கொடுக்காமல் அல்லது வாரிசுகளுக்கு குறைவாக கொடுத்து விட்டு அதிகமான சொத்துக்களை அபகரித்துக் கொள்வது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அந்த காலத்தில் அரேபியர்களிடத்தில் இந்த பாவம் குறைஷிகளிடத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. பெண் குழந்தைக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க, அதே போல பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க, அதே போல கணவனுடைய இரண்டாவது மனைவிமார்களுக்கு, அந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் சொத்து கொடுக்க மாட்டாங்க, அந்த மனைவிமார்களை அடிமையாக கூட வைத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான அக்கிரமங்கள், அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். புரியுதா? இதே தன்மை தான் உலகத்தில், அதாவது ஆணாதிக்கம்னு சொல்றாங்களே, உண்மையான ஆணாதிக்கம் எதுன்னு சொன்னா குஃப்ருல தான் ஆணாதிக்கம். இஸ்லாமுல தான் பெண்களுக்கு கண்ணியப்படுத்தும், இஸ்லாம்ல தான் பெண்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் நம்ம காலத்தில் வாழக்கூடிய முட்டாள் முஸ்லிம் பொம்பளைங்களுக்கு இந்த புத்தி வர்றதில்லை. புரியுதா? எல்லாருக்கும் இப்போ அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு கண்ணியத்தை தேடுறதில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கண்ணியத்தை தேடுறதில்லை. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமாக வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு முஸ்லீம் பொம்பளைங்களுக்கு புரியுறதில்லை. புர்கா போடுறதுக்கு நெருக்கடியாக நினைக்கிறாங்க. அதே போல் எவ்வளவு விஷயங்களை, பெண்கள் வீட்டுடைய கடமைகளை செய்யணும், பெண்கள் இப்படி குழந்தைகளை பராமரிக்கணும், இதெல்லாம் பெண் அடிமைத்தனம். அதே போல் பெண்கள் மீது பொறுப்புகளை திணிப்பது, பல மாதிரி பேசுகிறாங்க. சமீபத்தில் 55 வயசு லண்டனில் ஒரு பொம்பளை, அவள் யாருன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் உலகத்தில் பெண்ணியம் பேசியவள். பெண்ணியம்னு ஒரு தனி சப்ஜெக்ட், ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு சுதந்திரம். என்னடா சுதந்திரம்? வீணா போன முட்டாளுங்களா, நாய்களான்னு கேட்டால்
அவங்க வந்து எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சுக்கலாம், அவங்க வந்து விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம், விரும்பினா புள்ளப்பகலாம், இல்லைன்னா தேவையில்லை, அவங்க தேவைன்னா புருஷனை மாற்றிக்கலாம், எத்தனை நாள் ஒரு நாளில் எத்தனை தடவை வேணாலும் மாற்றிக்கலாம், எப்படி எல்லாமே பெண்ணிசம். எப்படி அதாவது ஒரு நாயை விட தெரு நாயை விட கேவலமாக வாழக்கூடிய வாழ்க்கையை சுதந்திரம் என்று பேசி, பெண்ணியம் என்று பேசி, பெண்களுக்கான சுதந்திரம் மரியாதை என்று பேசி பிரபலமான ஒரு பெண்ணு 55 வயசில் அந்த பொம்பளை சொல்றா, நான் எனது வாழ்நாளை வீணாக்கி விட்டேன், நான் செய்த தவறுகளுக்காக வருந்துகிறேன், எனக்கு இப்போ 55 வயசாச்சு, எனக்கு ஒரு கணவன் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, பேரன் பேத்திகள் இல்லை, நான் கொஞ்சி விளையாடுவதற்கு, பேசி மகிழ்வதற்கு, என்னுடைய சுக துக்கத்திலே பங்கெடுப்பதற்கு எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு தனி கட்டையாக இருக்கிறேன், இனி யார் என்னை கல்யாணம் முடிப்பார், திருமணம் முடிப்பார் என்று அந்த பெண்ணு வருந்தி அதாவது மன குமுறலோட தன்னுடைய பதிவுகளை போடுகிறார். இதுதாங்க நடக்கிறது. புரியுதா? யாரெல்லாம் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு என்று அல்லாஹ் நியமித்த நியதியை மீறுகிறார்களோ, பெண்களுக்கு என்று அல்லாஹ் நியமித்த நியதியை நியதின்னு சொன்னா அந்த வழிமுறை, அந்த ஒரு ரெகுலேஷன் இருக்கு பாருங்க, அதை மீறுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கேவலப்பட்டு, அவமானப்பட்டு, கைசேதப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, பலவிதமான இன்னல்களுக்கும் அதாபுகளுக்கும் துன்யாலேயே ஆளாகிதான் அவர்கள் சாவார்கள். அவர்களுடைய சாவு அப்படிதான் முடியும். புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா குடும்பம் என்ற ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறான். ஒரு ஆணுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஆண் பெண் இருவருக்கும் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை, அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரோட வாழ்க்கை, பிறகு அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சமூகத்திலே பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக, உண்மையான ஒரு கட்டமைப்புடைய பாதுகாக்கப்பட்ட சமூகமாக இருக்கும். எங்கெல்லாம் குடும்ப அமைப்பு எப்படி இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி தான் தோன்றித்தனமா நாங்கள் எங்கே வேணாலும் போவோம், எப்போ வேணாலும் போவோம், யாரும் எங்களை கேட்கக்கூடாது, நீ என்ன நாயா, நீனு மிருகமா, நீனு கேவலமா, இல்லை உனக்கு ஒரு தாய் தந்தை இல்லை, ஒரு பெற்றோர் இல்லை, பிள்ளைகள் அப்படி நினைக்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனத்தினுடைய உச்சக்கட்டம். இவர்கள் பெற்றோர்களாக மாறும் பொழுது இவர்களுடைய பிள்ளைகள் செய்யும் போது மனவேதனம் அடைவாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் வழிகேடுகளையும் இந்த மாதிரியான சீர்கேடுகளையும் பழகினதுக்கு பிறகு இது வந்து சகிச்சு போயிடும். எப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் தப்பா தெரியும், அப்படியே சகிச்சு போயிடும். கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான பாதுகாப்பு மற்றவர்களாக மேலை நாடுகளிலே குடும்பங்கள் இருப்பது போன்று, அதாவது கணவன் மனைவிக்கு கேரண்டி கிடையாது எத்தனை நாளைக்கு அவர்கள் கணவன் மனைவியா இருப்பார்கள் என்று. புரியுதுங்களா? அவளுக்கும் பயமா இருக்கும் எப்படா இவன் வெட்டி விடுவான்னு சொல்லிட்டு, இவனுக்கும் பயமா இருக்கும் எப்படா இவன் கோர்ட்டில் போய் நின்று கொண்டு நம்முடைய சொத்துல பாதியை புடுங்கிட்டு போவான்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் வந்து விவாகரத்து செஞ்சா கணவன் வந்து தன்னுடைய சொத்துல பாதி சொத்தை கொடுத்துடணும். சரியா? அதனாலவே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணாமலேயே அங்க ரொம்ப பேர் வாழ்றாங்க. புரியுதா? ஏன் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டா விவாகரத்து பண்ண முடியாது, விவாகரத்து பண்ணா பாதி சொத்தை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டிய கல்யாணம் பண்ணாமையே வாழ்ந்து புள்ள பெத்துக்கிறாங்க. அப்படி புள்ள பெக்கும்போது அந்த புள்ள கடைசியில யாருக்குள்ள புள்ள அப்பா பேர் போட முடியுமா? போட முடியாது, அம்மா பேர் மட்டும் இருக்கும். கடைசியில் இவன் என்ன செய்வான்? எப்போ வேண்டுமானாலும் அவளை விட இன்னொரு அழகான பெண்ணு கிடைத்தாலோ, அவளை விட மயக்கக்கூடிய இன்னொரு பெண்ணு வந்தாலோ இவளை விட்டுட்டு அவன் பின்னாடி போயிடுவான். திருநாய் போற மாதிரி அதோட போயிடுவான். முடிஞ்சு போச்சு கதை. இவன் என்ன செய்வான்? பிள்ளைகள் ஒன்று இருந்தா வச்சு பாதுகாப்பா, ஒன்றுக்கு மேல பல பிள்ளைகள் ஆயிட்டா கொண்டு போய் சர்ச்சில் விட்டுருவா, எங்கேயாவது கொண்டு போய் கவர்மெண்ட்டுடைய ஹாஸ்டலில் விட்டுருவா. முடிஞ்சு போச்சு கதை. அப்ப இன்றைக்கு மேற்கத்தியர்களிடத்துல பல லட்சம் குழந்தைகளுக்கு தந்தைகள் தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான கலாச்சாரத்தை தான் இந்த மேற்கத்திய கல்விகளின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்குள், முஸ்லிம் பெண் பிள்ளைகள் கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள் மண்டைகளிலே புகுத்தி சமுதாயத்தை சீரழிக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்த பெண் பிள்ளைகளை தவிர பலர் இத்தகைய கேடுகட்ட கேவலமான இழிவான சிந்தனைகளுக்கு இரையாகி விட்டார்கள். அரபு சமுதாயத்திலையும் சரி, நம்ம சமுதாயத்திலையும் சரி, பெண்கள் கல்விகளில் கல்லூரிகளில் பட்டப்படிப்புகள் படித்ததற்கு பிறகு இப்படி ஒரு கேவலமான ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள்.
ஒரு கல்யாணம் பண்ணோம், சரி அதுல பிரச்சனையா இருந்துச்சு, தலாக்காச்சு, குலாவாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அடுத்த வாழ்க்கையை தேடணும். ஒரு பெண் கணவன் இல்லாமல் வாழக்கூடாது, ஒரு ஆண் மனைவி இல்லாமல் வாழக்கூடாது. குடும்பத்தோடு தான் வாழ வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு வாழ வேண்டும். என்ன சண்டவு சச்சரவு இருந்தாலும் சரி பிள்ளைகள் தான். அதே போல பிள்ளைகளும் பெற்றோர்களோட தான் வாழணும். என்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி, மனக்கசப்புகள் இருந்தாலும் நீங்கிக் கொண்டு பெற்றோர்களை ஆதரித்தவர்களாகத்தான் வாழ வேண்டும். மேலை நாட்டு சமுதாயத்தை போல எதற்கெடுத்தாலும் சண்டை, சின்ன சின்ன சண்டைகளுக்காக அவற்றை பெரிதாக்கி விலகுவதும் ஓடுவதும், தலை தெறிக்க ஒருவரை விட்டு, அதாவது வீட்டை விட்டு வெளியேறதும், இந்த கேவலமான ஒரு நிலை இருக்கிறது. மேற்கத்தியர்களுடைய ஆதிக்கம் சமுதாயத்திலே ஏற்பட்டதால் வந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் சமுதாயம் என்னவென்றால், அவர்கள் காலையிலே சண்டை செய்து கொண்டால் இரவிலே சேர்ந்து கொள்வார்கள், மாலையிலே சண்டை செய்து கொண்டால் இரவுக்குள் சேர்ந்து விடுவார்கள். 3 நாள்களுக்கு மேல் ஒருவரை பார்க்காமல் புறக்கணித்து முகம் திருப்பியவராக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான சமுதாயத்தில் இன்று கணவன் மனைவி பேசாமல் வாழ்கிறார்கள். பல குடும்பங்களில் ஒரே வீட்டில் கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறாங்க, அல்லது 2 பேரும் விவாகரத்து நடக்கல, தலாக்கு நடக்கல, ஆனால் 2 பேரும் செப்பரேட்டா, அண்டர்ஸ்டாண்டிங் செப்பரேட்டா, செருப்பால அடி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் செப்பரேட். என்னடா அண்டர்ஸ்டாண்டிங் செப்பரேட்டு? ஒன்று கணவன் மனைவியா வாழுங்க, இல்லைன்னா தலாக்கு விட்டு குலா விட்டு பிரிஞ்சு தொலைங்க. உனக்கு பிடிச்சதை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு பிடிச்சதை கல்யாணம் பண்ணிக்க. மார்க்கத்தில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் செப்பரேட்னு ஒன்று, அதாவது தலாக்கு பிடிக்கிறதா குலா கிடையாதா, 2 பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. இப்பெல்லாம் இஸ்லாத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சமூக அவலங்கள் இருக்கிறது. இது எல்லாமே எதன் மூலமாக வந்தன? யா அர்ஹமர் ராஹிமீன். மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய தாக்கம், செல்வம், காசு பணத்தினுடைய தாக்கம். காசு இருந்தா வாழ்க்கை, காசு இருந்தா நமக்கு எல்லாமே என்று காசை அடிப்படையாக வைத்து, காசை கடவுளாக வைத்து, காசை வாழ்க்கையின் சக்தியாக வைத்து, அதாவது மேற்கத்திய உலகம் கட்டமைத்தார்கள் அல்லவா, அந்த கட்டமைப்பினுடைய கேவலமான சீர்கேடுகள் தான் இந்த சீர்கேடுகள். புரியுதா? அப்ப இந்த 3வது விஷயம் இருக்கின்றதே, நான்காவது படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். செல்வமும் வறுமையும் கண்ணியம் மற்றும் இழிவின் அடையாளங்கள் அல்ல என்பதை புரிய வைத்தல். சரியா? 4வது, மனிதர்கள் அலட்சியமாக கருதுகின்ற பாவங்களை குறித்து எச்சரிப்பது. அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது என்ன அலட்சியமாக கருதக்கூடிய பாவங்கள்? செல்வமும் வறுமையும் கண்ணியம் மற்றும் இழிவின் அடையாளங்கள் அல்ல என்பதை புரிய வைத்தல். ஆக இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, இது ஒரு அருளுக்குரிய வாழ்க்கை என்பதாகவும், வறுமை இழிவுக்குரிய வாழ்க்கை என்பதாகவும் நினைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அது அந்த கருத்து இங்கே அடியோடு தகர்க்கப்படுகிறது. அல்லாஹுடைய மார்க்கமும் அந்த இஸ்லாமும், இஸ்லாமுடைய கண்ணியமும் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமே தவிர வறுமை என்பதாவது செல்வம் கிடையாது. அதே போல வறுமையில் உள்ளதால் அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்பதும் அடையாளம் அல்ல. அப்போ அந்த குறைஷிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த குறைஷிகள் செல்வத்தில் இருந்து கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த குறைஷிகளுக்கு மறுப்பு தெரிவித்து, இந்த மூமின்கள் முஸ்லிம்கள் ஏழையாக இருந்தாலும் இவர்கள் தான் கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள். சரியா? ஹைர், விஷயத்துக்கு வந்துட்டோம். அதாவது அல்லாஹும்ம யஸ்ஸிர், அல்லாஹும்ம யஸ்ஸிர். அதாவது சமூகத்தில் ஈமான், இஸ்லாம், அதே போல இந்த நற்குணங்கள் இவற்றின் மீது கட்டமைப்பு, அதாவது சமூகம் கட்டமைக்கப்படுவது தான் இது ஒரு கண்ணியத்துக்கான அடையாளம். புரியுதா? செல்வத்தை அடிப்படையாக வைத்து செல்வமே வாழ்க்கை என்று வாழ்வதற்கிறது, அது கண்ணியமான வாழ்க்கை அல்ல. அடுத்து 4வதாக, மனிதர்கள் அலட்சியமாக கருதுகின்ற பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்வது. மனிதர்கள் என்னென்ன பாவங்களை அலட்சியமாக கருதுறாங்க? வாரிசுகளுடைய சொத்துக்களை வந்துருச்சு மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதாவது பெண்களை, அந்த குறைஷி காபிர்கள் பெண்கள் மீது என்னென்னலாம் அக்கிரமங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியே அந்த பெண்ணியும் மேலை நாட்டு ஃபெமினிஸ்ட் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம். பாருங்க, எங்க கவனிக்கிறீங்க எல்லாரும்? சும்மா நான் கவனிங்கன்னு சொல்றத ஒருத்தரும் கவனிக்கிறது இல்லை. ஹைர், அப்ப மனிதர்கள் அலட்சியமாக கருதுகின்ற பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்வது. மனிதர்கள் என்ன செய்யறாங்க? பாவங்கள், எப்படிப்பட்ட பாவங்கள் செய்யறாங்க? அதுல சில உதாரணங்களை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். இந்த காசு மேல வெறி கொண்டு நீங்க காசுகளை சம்பாதிக்கிறீங்க, ஆனா அந்த காசுகளை செலவழிக்க வேண்டிய இடத்திலே செலவழிப்பதில்லை. புரியுதா? இப்போ உங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த கல்யாணத்தில் நீங்க என்ன செய்றீங்க? 1 கோடி ரூபாய் செலவு செய்றீங்க. ஆனா உங்க முஹல்லால
ஒரு 100 ஏழைகள் இருப்பாங்க. உங்க முஹல்லால 100 ஏழைகள் வறியவர்கள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஒரு 10 லட்சத்தை ஒதுக்குனா அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம். ஆனா 1 கோடி ரூபாய ஒரு நாள் கூத்துக்கு, ஒரு நாள் ஆடம்பரத்துக்கு நீங்க செலவழிப்பீங்களே தவிர 10 லட்சம் ரூபாய நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல போய் பல 100 கோடியா வாங்கிக்கலாம் என்று அந்த 10 லட்சத்தை ஏழைகளுடைய படிப்புக்கு செலவு செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. ஏன்? இவனுவெல்லாம் படிச்சு எதுக்கு? போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வேண்டியதானே. உங்க பிள்ளைங்க கான்வென்ட்ல படிக்கலாம், உங்க பிள்ளைங்க மேலை நாட்டில் போய் படிக்கலாம். ஆனா உங்க முஹல்லால உள்ள பிள்ளைங்க மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும். அப்ப எதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தா? கல்யாணம் காட்சி கர்மாதின்னு சொல்லி காசை வீணாக்குறதுக்கா? எனக்கு தெரிஞ்ச சில ஊர்க்காரங்க இருக்கிறாங்க, கல்யாணத்துல மணவரை இருக்கு பாருங்க, அதுவும் ஹராம். எது ஹராமு? மணமகனையும் மணமகளையும் ஸ்டேஜில் ஒரு சேர்ல உட்கார வச்சு மகரம் இல்லாத ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடி நின்று கொண்டு கும்மாளம் அடிக்கிறது, போட்டோ எடுக்கிறது, மாலை போடுறது, சிரிக்கிறது. வெக்கங்கட்ட சமுதாயம், சீரழிஞ்சு போன கேடுகட்ட சமுதாயம். தன்னுடைய மனைவி இன்னொருத்தனோட தன்னுடைய ஃப்ரெண்டோட நின்று போட்டோ எடுக்கிறா, தன்னுடைய புருஷன் தன்னுடைய ஃப்ரெண்டோட நின்று போட்டோ எடுக்கிறான். மட சாம்பிராணிங்க, கேவலமான சமுதாயமா போச்சு. ஆடல் பாடல் இசை. இதுக்கு எனக்கு தெரிஞ்சுங்க, உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல மணவரை இருக்கு பாருங்க, அந்த மணவரைக்கு மட்டும் குறைஞ்சது 25 லட்சம் ரூபாய் அலங்காரம் செய்யறாங்களாங்க. 25 லட்சம் ரூபாய் குறைஞ்சது. மணவரை மேடை அமைக்கிறதுக்கு, அந்த ஹால் அமைக்கிறதுக்கு 25 லட்சம் ரூபாய். அடுத்து காலையில இந்த கல்யாணம் முடிஞ்சு மாலையில ஒரு கல்யாணம் நடக்கும்போது அந்த மணமேடைய அந்த அலங்காரங்களை அப்படியே கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு அவன் அடுத்தவன் நீ 25க்கு பண்ண, நான் பாரு 35க்கு பண்றேன்னு சொல்லிட்டு அலங்கரிக்கிறானோ. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு ஊர் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? ஆனா தன்னுடைய வேலைக்காரங்க, டிரைவரு, வீட்டில் உள்ளவங்க, அவன் பாவம் மருத்துவத்துக்கும் படிப்புக்கும் ஏதாவது 5-10 கேட்டால் 1000 கணக்கு போடுவாங்க. இந்த மாதிரி சமுதாயம்னா எது? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏன்டா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் வந்தான்னு சொன்னா, இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும்போது ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி எதிரிகளை சாட்ட மாட்டான்? யோசிச்சு பாருங்க. அதனால சம்பாதிக்கக்கூடிய காசு உங்க காசு நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்களிடத்துல அமானிதமாக கொடுத்த காசு. ஹலாலான செலவு பண்ணுங்க. வலா துஸ்ரிஃபு வலா துபதிரு தப்தீரா. வீண் விரயம் செய்யாதீங்க, ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க. அவசியத்துக்கு எவ்வளவு வேணாலும் செலவு செய்யுங்க. புரியுதா? ஆமா. அப்ப மனிதர்கள் அலட்சியமாக கருதுகின்ற பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்யறது. அப்ப இதெல்லாம் சாதாரணமான பாவம் அல்ல, இதெல்லாம் பயங்கரமான பாவம். இதுல வேற அவர் ஹஜ்ஜுக்கு போவாரு, உம்ரா பண்ணுவார். நீ உம்ரா பண்ணி ஹஜ்ஜுக்கு பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம்? நீ அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? இன்னல் முபதிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஆடம்பரமாக வீண் விரயமாக செலவு செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். ஷைத்தான் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட காஃபிராக இருக்கிறான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய பிரதரா இருந்துகிட்டு, ஷைத்தானுடைய சிஸ்டரா நீ இருந்துகிட்டு, நீ உம்ராக்கு போனா என்ன, ஹஜ்ஜுக்கு போனா என்ன, ஒன்னும் உருப்படாது. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். உன்னுடைய ஹஜ்ஜு உன்னை தௌபாவிற்கு இழுத்து வர வேண்டும். உன்னுடைய ஹஜ்ஜு உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த தவறுகளை திருத்துவதற்கு ஒரு வழிவகுக்க வேண்டும். ஆடம்பரத்துக்காக அல்ல ஹஜ்ஜு. பெயருக்கும் புகழுக்கும் நானும் உம்ராக்கு போனேன், இருக்கிற அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு இந்த காஃபிர்கள் காசிக்கு போவாங்களே, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா ஹஜ்ஜு உம்ரா என்பது? ஹஜ்ஜு உம்ரா என்பது திருந்துவதற்காக, தன்னை திருத்துவதற்காக செல்லக்கூடிய பயணமே தவிர, நீங்க இந்துக்கள் புனித பயணம் போற மாதிரி கங்கையில போய் குளிச்சுட்டா எல்லா பாவமும் போயிட்டு நினைக்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பா ஹஜ்ஜு பாவங்களை போக்கும். எப்ப அவன் தௌபா செய்ய வேண்டும், திருந்த வேண்டும், வாழ்க்கையில் தன்னை மாற்ற வேண்டும் என்ற உறுதி அவனுக்கு வரணும். அதே போல 5வது இந்த சூராவினுடைய அடிப்படை மைய கருத்துக்களை பார்க்கும்போது, தலைப்புகளை பார்க்கும்போது, அதாவது மறுமையின் கடுமைகளை, பயங்கரத்தை, ஆபத்துகளை விவரித்தல். கல்லா இதா துக்கத்தில் அருந்து தக்கண்ட கணம நிறைய விளக்கமா அப்ப ஓரளவுக்கு பேசிட்டோம். அடுத்து 6வது மறுமை நாளில் பாவிகளின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை விவரித்தல். புரியுதா? அந்த நாளில் என்ன செய்வான் மனிதன்? யா லைதனி கத்தம்து லிஹயாதி ஃபயௌமஇذ லா யுஅذிபு அஸாபஹு அஹதுன் வலா யூசிகு வஸாகஹு அஹதுன். அடுத்து 7வதாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமினான ஆன்மாக்களை உடையவர்களுக்கு நற்செய்தி கூறுதல். அல்ஹம்துலில்லாஹ்,
நீங்க ஏழையா இருக்கிறீங்க, நோயில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனையில் இருக்கிறீங்க, எதிரிகள் கொல்லப்பட்டீர்கள், எதிரிகளால் உங்களது வீடுகள் குடும்பங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன. தயவு செய்து நீங்க ஆதரவு இழக்காதீர்கள், உங்களுக்காக மறுமை இருக்கிறது. யா அய்யத்துஹன் நஃப்ஸு முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. சொர்க்கம் இருக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய சந்திப்பு இருக்கு, அங்கே இன்பமான வாழ்க்கை இருக்கிறது என்ற ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இத்தகைய 7 அடிப்படையான கருத்துகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறாக்களிலே நமக்கு போதிக்கப்படுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டதை கொண்டு நற்பலன்களை அடையக்கூடிய நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் படிப்பினைகளை நாளை அமர்விலே பார்ப்போம். 21 எத்தனை எழுதியிருக்கிறோம், 25 வரைக்கும் இன்னும் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாளை அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லறிவை தந்தருள்வானாக. எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுக்குங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தியாவிலே இஸ்லாமும் முஸ்லீம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய, அதுபோன்ற ஏழைகளும் எளியோரும் கண்ணியமாக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று. கேள்வி பதில் இருக்கா? ஏதாவது முக்கியமான கேள்வி பதில் இருந்தால் ஏதாச்சும் 1-2 கேளுங்க. வஅலைக்குமுஸ் ஸலாம். மௌத்தாயிடுங்கல்ல, உங்களை கொல்லுங்க இல்லை, மௌத்தாயிடுங்கன்னு இல்லை. நான் சொல்றது அல் பக்ரால இன்னல்லாஹ் இல்லை, சூரா அல் பக்ரால 54வது வசனம். சூரா அல் பக்ரால 54வது வசனத்துல வைத் கால மூசா லிகௌமிஹி யா கௌமி இன்னக்கும் வலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திகாதிக்குமுல் இஜ்ல ஃபதூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும். மூசா தமது சமுதாயத்திற்கு கூறினார், எனது மக்களே, காளைக்கன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டதால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்த இறைவனிடம் நீங்கள் தௌபா செய்து திருந்துங்கள். ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொன்று கொள்ளுங்கள், அதுதான் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு மிக சிறந்ததாகும். இந்த வார்த்தையை தான் சும்மா மூசா கோபத்தில் உளறிட்டாரு சொல்லிட்டாருங்கிறான். அது வேற. அது என்னன்னு சொன்னா, தௌராத்து வாங்க போகும் பொழுது அல்லாஹ்வை நேரா பார்க்க மாட்டோம், அல்லாஹ்வை நேரா பார்க்காம நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னப்ப அல்லாஹ் தஆலா அவங்கள மௌத்தாக்கிட்டான். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இப்படி நீ இந்த முட்டாள்களெல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா நான் போய் என் சமுதாயத்திட்ட என்ன சொல்லுவேன்? இப்படி சில பேர் கேட்ட கேள்விக்காக வேண்டி எல்லாரையும் நீ அழிச்சிருவியான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல தௌபா பாவ மன்னிப்பு கேட்டு அவங்களுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சவொன்னே அல்லாஹ் அவங்கள உயிர்ப்பிச்சான். அது வேற சம்பவம், இது வேற சம்பவம். இது காளை கன்றை வணங்கினதுனால அவங்க முர்த்தத்தா போயிட்டாங்க. அப்ப முர்த்தத்தானவங்களை கொலை செஞ்சாங்க. யார் ஈமான்ல உறுதியா இருந்தாங்களோ அவங்க. இது ரெண்டும் வேற வேற சம்பவம். அது தௌராத்து வாங்க போகும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, மூசா நீ என்ன சும்மா அல்லாட்ட பேசுறேன்னு சொல்ற, நாங்க எப்படி நம்புறது? நீ அல்லாஹ்வை கண்ணுக்கு நேரா காட்டு, அப்பதான் நம்புவோம்னு சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் கோபப்பட்டு அவங்கள மௌத்தாக்கிட்டான். வேற ஏதாவது கேள்விகள் இருக்காமா? கண்டிப்பா தொழுகைக்கு உண்டான ரைட்ஸ் கேட்டுட்டு தான் நீங்க அனுப்பணும், அப்படி இல்லைன்னா அனுப்ப முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அசருக்கு என் பக்கத்தில் அந்த அளவுக்கு தொழுகைக்கு இடம் இல்லாமல் இருக்கும் இந்தியாவில். ஏமா அப்படி இல்லைன்னா அவங்க அசரை தொழுதுட்டு போயிட்டு மகரிபை இஷாவோட ஜம்மு செஞ்சு தொழுவலாம். மகரிபை இஷாவோட குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு வேணால் ஜம்மு செஞ்சுக்கலாம் நியத்து வச்சுக்கிட்டு. முசல்லாவே தேவையில்லைம்மா. முசல்லாங்கிற கான்செப்டை மண்டையிலேருந்து எடுத்துருங்க. 4 அடி 3 அடி இடம் இருந்தால் போதும், தொழுதலாம் எங்கே வேணாலும். முன்னாடி ஒரு சின்ன சுத்ராவை வச்சுக்கிட்டு, அவ்வளோதான். காய்ந்த இடங்கள் எல்லாமே சுத்தமான இடங்கள் தான். அது செருப்பு போட்டு நடந்தாலும் சரிதான். ஆமா, மூமின்கள் தானமா படிக்கணும். காஃபிர்கள் முனாஃபிக்குகள் எதுக்கு படிக்கணும்? நேரா ஃபீனாரி ஜஹன்னமுக்கு போக வேண்டியதுதான். தொழுகிறவங்க எல்லாமே மூமின் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம்கள் மூமின்கள் தொழுவாங்களே தவிர தொழக்கூடியவர்கள் எல்லாரும் மூமின்கள் முஸ்லீம்கள் கிடையாது. அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. அது எப்படி? அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரித்து உறவுகளை முடிச்சுட்டு போறாங்க. பெண்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் 8ல் 1, பிள்ளைகள் இல்லைன்னா 4ல் 1. அது போக அவர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் மூலமாக 6ல் 1 கிடைக்கும். அவங்க தாயாக இருந்தாங்கன்னா, சகோதரியாக இருந்தாங்கன்னா சகோதரனோட சேர்ந்து மீதம் உண்டான எல்லா சொத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு சொத்து அவங்களுக்கு இருக்குது. பெண்களுடைய சொத்துக்களை குர்ஆனில் சொன்ன அந்த அந்த நியதிப்படி கொடுக்கலன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இறை நிராகரிப்புக்கு சமமான பயங்கரமான பாவம். அது மக்களுக்கு புரியலை, ரொம்ப அலட்சியம் செய்கிறாங்க. இல்லைம்மா, உங்களுடைய கணவன் விட்டு சென்றதிலிருந்து உங்களுடைய கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் 8ல் 1, உங்களுடைய கணவனுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் 4ல் 1. வாப்பா உம்மாவுடைய சொத்துங்கும் போது மிச்சம் உண்டான எல்லா சொத்தும் உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு கிடைக்கும். அண்ணனுக்கு 1 பங்கு, உங்களுக்கு 1/2 பங்கும். நீங்க குழம்பாதீங்கம்மா, என்னையும் குழப்பாதீங்க. அதாவது இறந்தவர் யாருமா? உயிரா இருக்கவருக்கு. ஓகே, வாப்பா உம்மா.
இப்போ வாப்பா உம்மா இறந்துட்டா அவங்களுடைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பொம்பளை பிள்ளைங்க வெறும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் சொத்துல பாதி கிடைக்கும். ஒன்றுக்கு மேலே பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னால் 3/2 பகுதி அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். பொம்பளை பிள்ளையோட சேர்த்து ஆம்பளை பிள்ளையும் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிடப்பட்ட சொத்து உள்ளவங்களுக்கு சொத்து போனதுக்கு பிறகு மீதமுண்டான எல்லா சொத்துமே இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் வரும். அவங்களுக்கு மத்தியில் சொத்து எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்றால், ஆம்பளை பையனுக்கு கொடுக்கக்கூடிய பாகத்தில் பாதி பாகம் பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்குற பாகத்தில் டபுள் ஆம்பளை பிள்ளைக்கு. எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இப்போ உங்கள் அண்ணனுக்கு 1 ரூபான்னு சொன்னால் உங்களுக்கு 50 காசு, உங்களுக்கு 1 ரூபான்னு சொன்னால் அண்ணனுக்கு 2 ரூபா. அந்த மாதிரி அவங்களுக்கு 8 பாகம், உங்களுக்கு 1 பாகமா? அயோக்கியர்கள் கிடையாது. அயோக்கியத்தனம். நீங்க மனைவியா இருந்தால், இறந்தவருக்கு நீங்க மனைவியாக இருந்தால் அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா உங்களுக்கு 8/1 கிடைக்கும். இறந்தவருக்கு நீங்க பிள்ளையா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து நிறைய கிடைக்கும். உங்களுடைய ஹக்கில் நீங்க கேட்டு ஃபைட் பண்ணுங்க. நீங்க ஒழுங்கான ஜமாத் அணுகுங்க, ஒழுங்கான கோர்ட் அணுகுங்க, கண்டிப்பா கிடைக்கும். யார் சொன்னா? அதெல்லாம் பத்திரத்துல மாத்தலாம், எல்லாத்தையும் மாத்தலாம். பத்திரம் போட்டதே கேன்சல் பண்றதுக்குலாம் ரைட்ஸ் இருக்கு. இப்ப ஏன் பெண்கள் அறுக்கலாமே, யாரும் அறுக்கக்கூடாது சொன்னா? தாராளமா இருக்கலாம். ஆடு இருக்கலாம், மாடு இருக்கலாம், கோழி இருக்கலாம், ஒட்டகம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குர்பானி பிராணி அறுக்கலாம், தைரியமா இருந்தா அறுக்கலாம். பாதியில விட்டு ஓடி போயிருவீங்கன்னா இருக்காதீங்க. அதாவது இதனுடைய பகல் ரமதானுடைய பகல்களை விட சிறந்தது. இரவு ரமதானுடைய பிந்திய 10 இரவுகள்ல சிறந்தது. சொல்லுங்கம்மா, யாரு ஃபர்ஹத்தை சொல்லுங்க. குர்பானி கொடுக்குற அந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, தப்பு. அது உங்க மேல கடமையான வணக்கத்தை முதல்ல செஞ்சிடணும். அது குர்பானியோ ஹஜ்ஜோ எதுவோ, இது இதற்கு தனியாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தா நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் குர்பானி நிறைய பேர் கொடுக்குறாங்க, இந்த ஆடு கொடுத்ததுனால என்ன ஆகிடப்போகுது, அதனால் இதை வச்சு நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறேன், இதெல்லாம் ஷைத்தான் உள்ளத்தில் போடக்கூடிய வசுவசாக்கள் செய்யக்கூடாது. மாதிரினா வேற காசு இருந்தால் உதவி செய்யுங்க, இல்லாட்டி உங்கள் மேலே உள்ள கடமையை நிறைவேற்றுங்க. வேற என்னம்மா கேள்வி? வலைக்கும் சலாம். அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு அதோட கதையை முடிச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம். நீங்கள் 9 தொடர்ச்சியாக தான் வைக்கணும், இல்லாட்டி வைக்கக்கூடாது அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ வைக்கலாம். வேறு ஏதாவது முக்கியமான கேள்விகள் இருக்கா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. நல்ல இல்மை கற்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.